இல்ல இந்த பட்டாப்பட்டி டவுசர் வீரர்களோட பதம் தெரியாம, அதாவது பகுமானம் தெரியாம இந்த தாவேக்கவினர் வந்து கண்டமேடி ஆடிட்டு இருக்கானுங்க. அதாவது பொம்பளைங்களாண்ட போயிட்டு நீ தாவேக்காக தான் ஓட்டு போடணும்னு மிரட்டுறானுங்களாமா அந்த பட்டாப்பட்டி டவுசர்களோட பகுமானம் தெரியாம. நாங்கெல்லாம் வந்து பட்டாப்பட்டி டவுசரை 10 mm தூக்கி தொப்ப வரைக்கும் தூக்கி விட்டு ரோட்ல நடந்தோம்னா அப்படியே 10 பட்டி, அதாவது சுத்து வட்டாரத்துல 10 பட்டி எங்கள் தான். ஏன்னா அவ்வளவு அராஜகம் பண்ணுவோம். ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்க, பாக்கெட்ல கட்டு வச்சிருப்போம். ஆனா நாங்க காசுலாம் கொடுக்க மாட்டோம், போட்டு அவனை அடிப்போம். காரணம் கேட்காதீங்க, போட்டு அடிடானுவோம். அதுதான்டா பட்டாப்பட்டி வீரர்களின் பகுமானம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இல்ல எனக்கு புரியல. அதாவது வேலை மனக்கிட்டு நாங்க வந்து பட்டாப்பட்டி டவுசரை 10 mm தூக்கி போட்டுன்னு போயிட்டு 10 ரூபா பாக்கெட்டு பட்ட சராயத்தை வாங்கி மடமடன்னு குடிச்சு போட்டு நாங்க ஊருக்குள்ள நடந்து போனா 10 பட்டி அலறுவானுங்க. ஏன்னா எங்கடா பிரியாணி ஓசில கேட்க வந்துருவானுங்களோன்ட்டு. அப்படிலாம் நாங்க வந்து பயமுறுத்தி வச்சிருந்தா இந்த தாவாக்கியவினர் சேர்ந்த சின்ன சின்ன பசங்களாம் எங்களை ஏறி மண்டை மேலேயே அடிக்கிறாங்க. அப்ப என்ன கதை இது? அப்ப நாங்க அவங்க மேல அவதூறு பரப்பாட்டமா? இப்ப எங்களுக்கு புதுசா ஒரு ஸ்கில்ஸ் வந்திருக்கு, ஆக்டிங் ஸ்கில்ஸ். அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை வெளிப்படுத்தலன்னா இப்போ ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸை வெளிப்படுத்துற பாருங்க. முன்னாடியே சொல்லிடுறேன், இது யாருக்கிட்ட இருந்து இந்த கலைகளை நாங்க கத்துக்கணும்ட்டு எங்க செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து கத்துக்கணும். இப்ப இறக்கம் பண்ற ஒரு கலையை சாப்பிடணும் வந்தேன். சரி வீட்டுக்கு போலான்னு போனா குச்சி தள்ளி விட்டானுங்க சார். மாரில் அப்படியே குத்தி விட்டாங்க. என்னால முடியல சார். இவங்களை நான் வந்தேன்ட்டு இவங்களை போடுவோம் சார். எங்களோட ஓட்டு உரிமை. நாங்க எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்க போடுவோம். நீங்க விஜய் கட்சிக்கு ஓட்டு எப்படி பட்டாப்பட்டி வீரர்களோட நடிப்பு எப்படி பாத்தீங்களா? அத்தனை கலைகளும் உள்ளடக்கி வச்சிருக்கும்டா. என்ன நடிச்சு 4வது நிமிஷத்துல தான் கண்டுபிடிச்சு மண்டை மலையை ஏறி அடிக்கிறானுங்க இந்த தாவேக்கவினர். எவ்வளவு நடிச்சாலும் கண்டுபிடிச்சு போடுறானுங்க. இது எங்க தான் எடுக்கிறானுங்கன்னு தான் தெரியல. நாங்களும் ஆளை டிஃப்ரெண்டா வச்சு செட் பண்றோம். ஆனா மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்துடுறோம். புந்தானிங்க எங்க போனாலும் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்றது? இதை மாட்டிட்டாளுங்க பணியாயமா. இப்ப பாருங்க, பந்து வீடியோ பாருங்க. அரே யார், செந்தில் பாலாஜி கால் மீ நாய் சேகர். அதாவது நாய் சேகர் கால் பண்ற, கொஞ்சம் எடுங்கோ. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவுதான் ஆக்டிங் ஸ்கில்ஸ் அந்த குந்தானிகளுக்கு கத்து கொடுத்தாலும் போய் அங்க போய் மாட்டிக்கிட்டு 4 நிமிஷம் நங்குன்னு மண்டையில ஏறி மெதிக்கிறானுங்க விச்சுவல். என்னதான் பண்றது, என்ன சொல்றது? அதாவது முன்னாடியாச்சும் அனுப்பி அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் ஹை படுத்தலான்னு பார்த்தா நீ என்ன பண்ற? பட்டா சாராயத்தை 10 ரூபாய்க்கு எப்படி வந்து வகையா திருடுறது, பிரியாணி உண்டாவை எப்படி திருடுறதுன்றத வந்து கத்துத்தர. என்னடா இது, போகடா. ஒன்னும் முடியலைங்க. ஒரு கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. இந்த தாவேக்கவினர் சின்ன சின்ன பசங்களாம் வந்து வேட்டியை உருவிட்டு அடிக்கிறானுங்க. கூச்சமே இல்லை அவங்களுக்குலாம்.